जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कलाधर शिवाचार्य गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्री गुरुवे நமக। அரக்கிகளின் தூண்டுதல் சுந்தரகாண்டத்துல ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் அசோகவனத்துல சீதை அரக்கிகள் தூண்டுகிறார்கள். எந்த மாதிரி தூண்டுறாங்க? அரக்கிகளால இவங்களுக்கு என்ன சீதை மேல விரோதமா இல்ல, ராஜா மேல விசுவாசமா இல்ல, தங்களுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது, தங்களுடைய சுகபோகமான வாழ்வு, அமைதியான வாழ்க்கை, அதை காப்பாற்றிக் கொள்ள ராஜ்ய விசுவாசமும் கிடையாது. நம்ம சீதை மேல, அதாவது நல்லவங்க மேல துவேஷமும் கிடையாது. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ற இந்த கலியுகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்களத்தான் அரக்கிகள் அப்படின்னு வால்மீகி வர்ணிச்சிருக்கிறார். ஆண்களா இருந்தா அரக்கர்கள், பெண்களாக இருந்தா அரக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. அது வார்த்தை உச்சரிப்பே ரொம்ப இளக்காரமா கொடூரமா சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை. அவங்கள அவ்வளவு அழுத்தம் திருத்தமா உச்சரிச்சு காட்டுறதுக்கு காரணம் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே அவங்களுக்கே உபயோகப்படாது. ஏன்னா அவங்களுக்கு எஜமானனா இருக்கக்கூடியவங்க மேல விசுவாசம் கிடையாது. அவங்க வாழ்வைக்கு வாழ வைக்கிற அந்த தலைவர்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டவர்கள் மேல அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது, பாசம் கிடையாது, அன்பு கிடையாது. அதே மாதிரி நல்லவங்க, அதாவது பக்தர்களா இருக்கிறவங்க, தர்மத்தின்படி வாழ்ற அந்த நல்லவங்க மேல துவேஷம்னா எதிரி மனப்பான்மை, அதுவும் கிடையாது. அவங்க வெறும் தங்களுடைய உடல் வளர்ப்புக்காக, தங்களுடைய புலன் திருப்திக்காக, தங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றிக்கிட்டு சுகமா இருக்கிற அந்த மிருக உணர்வுக்காக, மிருகம்னா மரணத்தை நோக்கி வாழக்கூடிய அந்த வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருக்கிற முட்டாள்கள். இவங்கதான் ராஜ்யத்துல ராஜ்ய விசுவாசமும் இல்லாம, தர்மத்தின்படி வாழ்றவங்க மேல கோபமும் இல்லாம எல்லா துக்கிரி செயலையும் செய்யறாங்க. அதாவது துரதிர்ஷ்டமான செயல்கள், அதெல்லாம் அதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியாமலே செய்துக்கிட்டு தங்களை வயிறு வளர்க்கறதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கூட்டம் தான் இப்ப அதிகம். ஏன்னா தலைவன் மேல விசுவாசம் உள்ளவர்களை பார்க்க முடியாது, அது கிடையாது. அதே மாதிரி நம்ம தர்மத்தின் மேல பற்று இருக்கிறவங்களை பகையா அவங்க நினைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஆனா பகையா நினைத்தா தான் அந்த நமது தலைவன் நமக்கு வாழ்வுக்கு உதவி செய்வாங்கிற ஒரு அற்ப ஆசை தான். அந்த அரக்கிகள்லாம் இப்போ சீதையை மிரட்டுறாங்க. அந்த சீதைய என்ன சொல்லி மிரட்டுறாங்கன்னா, ராவணன் இவ்வளவு நேரம் அவளுக்கு ஆசீர்வாதம் காட்டினா, அம்மா மகாலட்சுமி பிராட்டியாரும் அவனை ஒரு துரும்பாக மதிச்சு, துரும்பா கூட மதிக்கல, துரும்ப விட நீ மோசமானவன்னு தான் துரும்ப பார்த்து பேசுறான். அந்த மாதிரி அவனை பேசி அனுப்பிட்டான். இருந்தாலும் வைராக்கியம் தளர்ந்து விட்டது. மேலும் வைராக்கியத்தை தளர வைக்கிறதுக்காக இந்த அரக்கிகளுடைய அட்டகாசம், அதுதான் இந்த அத்தியாயம். என்ன சொல்றாங்க? மைதிலிய பார்த்து பேசிட்டு அரக்கிகளுக்கு கட்டளை இட்டுட்டு ராஜா ராவணன் போயிட்டான். ராட்சசர்கள் அரசன் ராவணன் அசோகவனத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு இந்த அரக்கியர்கள் எல்லாம் ஓடி வந்து சீதையை சூழ்ந்து கொண்டார்கள். கோபத்துல, அதிக கோபத்துல இருக்கிறாங்க. அவங்க சீதை கிட்ட வந்து விதேக ராஜகுமாரியை பார்த்து மிகவும் கடுமையாக பேசுகிறார்கள்.
ராவணன் எப்பேற்பட்ட மகாபுருஷர், புலஸ்திய வம்சத்தை சேர்ந்தவர், 10 தலைகளை கொண்டவர், ஈடு இணை இல்லாத சிரேஷ்டமானவர். சீதையே, அவருக்கு மனைவியாக இருப்பதை நீ ஏன் பெரிதாக எண்ணவில்லைங்கிறார். அதாவது புலஸ்தியர் வம்சத்துல வந்தவன் அவனுடைய வம்சத்தை சிறப்பித்து சொல்றாங்க. ராவனுடைய வம்சம் உண்மையிலேயே சிறந்த வம்சம். எப்பேற்பட்ட வம்சம்னா, இந்த உலகாலும் சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு தகுதி உள்ள ஒரு வம்சம். ஆனா தன்னுடைய துர்நடத்தையினால அவன் தன்னை இறைவனால் அழிக்கப்பட்டவனா, அப்புறப்படுத்த வேண்டியவனாக ஆகிவிட்டான். ஏகஜடா என்கிற ஒரு அறிக்கை 3 பேர் முக்கியமானவங்கள சொல்றார் வால்மீகி. ஒருத்தி பேர் ஏகஜடா, இன்னொருத்தி பேரு ஹரிஜடா, இன்னொருத்தி பிரகாசா. இந்த ஏகஜடாங்கிறவ, ஏகம்னா 1, ஜடான்னா ஜடாமுடி. ஏகஜடன்னா ஒரே புத்தி, மூர்க்கமான புத்தி. அதுல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறதுக்கான எண்ணம் கூட வராது. ஏகமான புத்தி, ஒரே புத்தி அப்படிங்கிறது சிறப்பான விஷயம்தான். ஆனா அது நல்ல விஷயத்துல இருக்கு. சிலருடைய குணங்கள், பிள்ளைகள்லயே ஒரு சிலருடைய குணங்கள் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு முன்பாக என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அத தன்னுடைய குணமாவே ஆக்கிக்குவாங்க. இதுதான் என்னுடைய குணம் அப்படின்னு உறுதியா நம்புவாங்க. அத யார்கிட்ட இருந்து அந்த குணத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம், கற்றுக்கொண்டோம்ங்கிறத கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் என்னுடைய குணம். சரி, அது நல்லதுதான். ஆனா அவங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியது நல்லதாக, தர்மமானதா இருந்ததுன்னா அவங்க ஏற்றுக்கொண்டது சரி. அதர்மமான ஒரு கொடுமையான, தவறான ஒரு துன்பம் தரக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகிறது? அத அவங்களுடைய உண்மை இயல்பே என்னுடையது இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டா எவ்வளவு பெரிய ஆபத்து. அதனால இந்த வழிகாட்டுதல் இல்லாத அந்த குணம் ஆபத்தானதா இருக்கு. அதுதான் அந்த ஏகஜடம். அவளுக்கு ராவணனை ஏற்றுக்கொண்டாச்சு. அவன் எதனால, அவன் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், எவ்வளவு பராக்கிரமசாலிங்கிறதுல அவளுக்கு பூரண நம்பிக்கை. அதை பிடிவாதமா அவ சொல்றான். இந்த ராவணன் ஏகஜனா என்ற பெயர் கொண்ட ஒரு அறைக்கு சீதையை கூப்பிட்டு அவள் கைப்பிடிவை அளவே உள்ள சிறிய வயிற்றுடன் இருந்ததை அனுதாபிக்காமல் கோபத்தினால் கண்கள் சிவந்து வார்த்தைகளை கூறினாள். இங்க வால்மீகி வர்ணிக்கிறது என்னன்னா, அவளுடைய ஏகஜடாவுடைய கைப்பிடி, ஒரு கைப்பிடி அந்த அளவுதான் சீதையினுடைய வயிறே இருக்கு. ஒரு பொம்மைய கையில பிடிச்சோம்னா, நீங்க எப்படி ஒரு பொருளை, ஒரு ஸ்கேல் எடுக்கிறீங்க, கையில நடுவில் அதை பிடிக்கிறீங்க. இப்போ மனிதர்களை அந்த அரக்கர்கள் பிடிச்சா எங்க பிடிப்பாங்க? இடையில, வயிற்றுல சேர்த்து பிடிப்பாங்க. அவ கைப்பிடி அளவு கூட இல்லாத அந்த சீதைய அவ மிரட்டுறான்னா அவளுடைய உருவம் எப்படி இருக்கும்? கைப்பிடி அளவுக்கு தான் சீதையினுடைய இடையே இருக்குதுன்னா அந்த அரக்கியினுடைய உருவம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அவளுடைய கண்கள் எவ்வளவு பெருசா இருக்கும்? தலையும், மூக்கும், கண்ணும், காதும், கழுத்தும், உதடும், மார்பும், தோளும், உடம்பும் எப்படிப்பட்டதா இருக்கும்? எவ்வளவு உயரமா இருக்கும்? பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அவ சீதையினுடைய உடலை இப்படி கையில பிடிக்கிற மாதிரி பிடிச்சா ஒரு கைப்பிடி கூட பத்தாது அப்படிங்கிறது. இவ இத்துண்டா இருக்காளே, சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறா, இவளை கையில பிடிச்சோம்னா நசுங்கிட்டா என்ன செய்ய அப்படிங்கிறது கூட அவளுக்கு தெரியல. கோபம் அவ்வளோ ஆத்திரம். நான் தெரிஞ்சுக்கிட்டதை இவ ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஆத்திரம். அந்த குணம் இப்போ எல்லாத்தையுமே இருக்கு. தவறா தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிற பிடிவாதம், ஒரு ஆத்திரம், மிரட்டல், அந்த குணம் இப்படிலாம் இருக்கக்கூடாது பிள்ளைங்க. என்ன சொல்றா? பிரஜாபதிகள் 60. பிரஜாபதின்னு இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதிகள், நிர்வாக தலைவர்கள், இயற்கை அமைச்சிருக்கிறது.
அதாவது இறைவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதிகாரிகள். இந்த பிரபஞ்ச நிர்வாகத்துல பிரஜாபதிகள்னு இருக்கிறாங்க. அவங்கள 6 பேர்ல 4வது பிரஜாபதி புலஸ்தியர்னு ஒரு முனிவர். அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். ஏன்னா என்ன புகழ்னா, இறைவனுடைய கட்டளைக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட கட்டளை என்ன, பூமி முழுவதுமே மக்களை நிரப்பணும். அவங்க தான் பிரஜைகளின் பதி. பிரஜைன்னா நம்ம தான், நம்மளோட பதி, அதாவது தலைவர், பாதுகாவலர், தந்தை. பிரம்மா படைச்சதுல நீ இந்த மாதிரி மக்களை படைச்சு ஆளணும் அப்படின்னு பிரம்மா அவருக்கு படைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த பிரஜாபதிகள் 6 பேர்ல 4வது பிரஜாபதி இவர், இந்த புலஸ்தியர்னு புகழ் பெற்றவர். அவர் இறைவன் கட்டளையே செம்மையாக திருத்தமாக செய்தவர். அவருடைய வம்சத்துல வந்தவர் ராவணன். அவர் பிரம்மாவுடைய மானசீக புத்திரர் பிரஜாபதி. அந்த புலஸ்தியர் அவருடைய மானசீக புத்திரர் விச்ரவஸ் அப்படிங்கிற பெயர் கொண்டவர். இந்த விச்ரவஸ்ங்கிறவரும் பிரஜாபதியால் படைக்கப்பட்ட அவருடைய புள்ள. அவர் ஒரு தேஜஸ்வி, பிரஜாபதி பிரம்மதேவனுக்கு இணையானவர். பிரம்மா தான் முதல் பிரஜாபதி. அவருடைய புத்திரர்களா வந்ததுல 4வது தான் புலஸ்தியர். அவருடைய புள்ளதான் விச்ரவஸ். இந்த விச்ரவஸ்ங்கிறவன் பிரம்மனுக்கு நிகரானவனா தேஜஸ்ல, திறமையில, தவத்துல, படைப்பு விஷயங்கள்ல எல்லாரையும் படைக்கிறதுல கூடினவர். அதாவது தகுதி உள்ளவர், திறமையானவர். யாருக்கு? அவருடைய, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னா அவர் தாத்தா பிரம்மாவுக்கு நிகரானவர். அப்படி ஒரு இது அவர் சொல்றா. இவ தண்டி இருக்கிற அந்த ஏகஜடா அவ பிரம்மாவுடைய வம்சத்திலிருந்து வந்தவன் ராவணன்கிறத விளக்கமா சொல்லிட்டு என்னாருங்கிறத தெளிவா எடுத்து சொல்லிட்டு விஷாலாட்சின்னு கூப்பிடுறா சீதைய. விஷாலாட்சினா நல்ல ஒரு விசாலமான பார்வை கொண்டவளே, உன்னால ஏன் இந்த பூர்வீகத்தை புரிஞ்சிக்க முடியல? வெறும் மானுட ஸ்திரியா இருக்கிறதுனால உனக்கு அறிவு கொஞ்சம் சரியா இந்த தேவர்களை பற்றியோ அசுரர்களை பற்றியோ உனக்கு தெரியல. மனித இனத்தை சேர்ந்தவளா இருக்கிற, ஆனாலும் ஒரு மனித இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்திரனே மிரள்ற அளவுக்கு சக்தி உள்ள அசுர தலைவன், ஒரு நல்ல வம்சத்துல வந்த பிரம்மபுத்திரன், அந்த வம்சத்துல வந்தவன மனைவியா அவனே உன்னை விரும்புறான்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயங்குறேன்னா உன்னோட மானிட புத்தி எவ்வளவு அல்பமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். விசாலமான பார்வை இருக்குது உனக்கு மனிதர்கள்ல, நீ ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? விசாலமான கண்களை கொண்டவளே, அவருடைய புதல்வர் தான் இந்த ராவணன். யாரு? விச்ரேசனுடைய புதல்வர். இந்த சத்துருக்களை கதற செய்யும் வீரம் கொண்டவர். அப்படிப்பட்ட ராட்சசர்களின் அரசருக்கு நீ மனைவியாக ஆவதற்கு நீ தகுதியானவள். அழகான அவயங்களை கொண்ட சீதையை நான் கூறும் சொல்லை நீ ஏன் மதிக்காமல் இருக்கின்றாய் அப்படின்னு கேட்கிறான். இவ இப்படி சொல்றா. அடுத்து ஹரிஜடாங்கிற ராட்சசி சொல்றா. அவ கண்ணு பூனை கண்ணு மாதிரி, அதை உருட்டிக்கிட்டு கோபத்தோட சொல்றா. ராட்சசர்களின் அரசராக இருக்கும் ராவணன் 33 கோடி தேவர்களையும் தேவேந்திரனையும் சேர்த்து வென்றவர். அவருக்கு நீ இல்லத்தரசியாக ஆவதுதான் உசிதம். அதாவது ஏகஜடா ஒரு பிடிவாதமான ஒரு முரட்டு பிடிவாதத்துல, தவறான ஒரு பிடிவாதத்தை, அசத்தியத்தை சத்தியம் நம்புற ஒரு பிடிவாதம், அந்த மாதிரி கோணம். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னார் மகன் இன்னாருங்கிறதுல உள்ள பெருமை, அந்த மடத்தனம் இருக்குது. இப்போவும் தாயை போல புள்ள நூலை போல சேலம்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த வகையான நூலால் நெய்யப்படுகின்றதோ அந்த நெசவு செய்த அந்த வஸ்திரம், அந்த நூலின் தன்மை தான் அந்த வஸ்திரம் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டியதில்லை. அந்த நூலோட தன்மை தானே இருக்கும். அதுல நூல் போலதான் சேலை அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதே மாதிரி தாயை போலதான் புள்ள அப்படின்னு சொல்றதுல என்ன?
இருக்குது. அப்படித்தானே இருக்கும். அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குது? அப்போ ஒரு வம்சத்துல அவரவர் வாரிசுகள் அந்த மூத்த பரம்பரையினுடைய தன்மைப்படி தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா ஒரு அசுர குலத்துல தீயவர்கள் வம்சத்துல பிறந்தவன் அந்த தீமையான செயல்களின் மேலேயே பற்றுள்ளவனாக வளர்ந்தால் அவன் அந்த வம்சத்துக்கானவனா இருப்பான். ஆனா இந்த பூமியில இந்த விஷயம் செல்லாது, இந்த இலக்கணம் செல்லாது. எப்படின்னு கேட்டா, இது தேர்வுக்கான இடம். மொத்த உலகமோ மொத்த பேரண்டமோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கிறது. இதை நான் முன்னமே சொல்லி இருக்கிறேன். பள்ளிக்கூடம் ஒவ்வொரு வகுப்பும் தனித்தனி. ஆனா தேர்வுக்கான ஒரு அறை இருக்கும்போது அப்போ எக்ஸாமினேஷன் ஹால், அப்போ வகுப்பறை எல்லாம் கிடையாது. அது மாதிரி தான் இந்த பூமி. இங்க நீ நடந்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாழலாம், வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகளை எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான இடம் தான் பூமி. இங்க எல்லா சுதந்திரமும் உண்டு. தீயவர்கள் நல்லவர்களாக மாற முடியும். ஒரு மோசமான தகப்பனுக்கு பிறந்தவன் நல்லவன் ஆகலாம். நல்லவனுடைய தகப்பன் செல்வ செழிப்புல அசம்பந்தமா அவன் வளர்ப்புல அவனுடைய சகவாச தோஷம் அந்த சேர்க்கையினால அவன் கெட்டவன் ஆகிடலாம். இந்த மாதிரியான வாய்ப்பு இந்த பூமியில உண்டு. அதனால வம்சாவளிங்கிறது இங்கே செல்லாது. ஆனா அவள் இந்த வம்சத்தை சேர்ந்தவங்களை மதிக்கணும்னு சொல்லி ஏகஜடா வலியுறுத்துறான். இன்னாருமா என்னாரு அப்படிங்கிறது படி நீ இது, அவன் எப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவன், அதுக்கு நீ அவனுக்கு கட்டுப்படுறதுல என்ன உனக்கு குறை அப்படின்னு சொல்ற. இந்த அரக்கிகளை நம்ம இப்பவும் பார்க்கலாம். ஏன் அவருக்கு மகனா இருந்தா அந்த அளவுக்கு அவனுக்கு நன்னடத்தை இல்லைன்னா அவனையே மதிக்கணும். ஆனா மதிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அடிமை நாய்கள். அதான் சொன்னனே, எஜமான விசுவாசமும் கிடையாது, அதர்மத்து மேல விரோதமும் கிடையாது. தன் வயிறு வளர்க்க கேவலமான நிலையில தன்னை வச்சுக்கிறவங்களுக்கு தான் இந்த புத்தியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம இப்பவும் பார்க்கிறோம். அவங்களாலதான் நம்ம ஏவப்படுகின்றோம். அவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இந்த முட்டாள்களான தலைமையும் நமக்கு சேருது. நாமளும் அதையும் சேர்த்துதான், நமக்கும் சேர்த்துதான் அந்த தலைமை சேருது. இந்த ஹரிஜடாங்கிறவ என்ன சொல்றா? அவ சொன்னது வம்சாவளிய ஏகஜடா. இந்த ஹரிஜடா பிரபலத்தை, அதாவது வெற்றி, அவனுடைய வீரம், அதை சிறப்பித்து சொல்றான். என்ன வீரம்? அவளுக்கு தெரிஞ்ச வீரம் தான். அவளுக்கு தெரிஞ்ச வீரம் என்ன? தேவர்களையும் நாகர்கள் கந்தர்வர்கள் இப்படி நல்லவங்களை எல்லாம் அவன் ஜெயிச்சிருக்கிறான். ஆனா நல்லவங்களா இல்லாம கெட்டவங்களாகவும் இல்லாம தான் உண்டு தன் ராஜ்யம் உண்டு அப்படின்னு தனக்கு தெரிந்த வீரத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த வாலி ராவணனை சின்னஞ்சிறு 8 கால் பூச்சியை பிடிக்கிற மாதிரி 10 தலை ராவணன் விசித்திரமா இருக்கிறான்னு சொல்லி பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு விளையாட கொடுத்தவன். அதெல்லாம் இந்த ஹரிஜனாக்கு தெரியாது. நல்லவங்க நேர்மையானவங்களை எல்லாம் இவன் இந்திரன்ல இருந்து, தேவர்கள்ல இருந்து, நாகர்கள்ல இருந்து, கந்தர்வர்கள்ல இருந்து இந்த அப்பாவிகளை பூரா அநியாயமா அக்கிரமமா ரவுடித்தனமா ஜெயிச்சுட்டு அவங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகளையும் கவர்ந்து கொண்டு வச்சிருக்கிறவன். அதுதான் இவனுக்கு தெரியுது. அப்போ இந்த ஹரிஜடாவுக்கு இந்த மூலதான் இருக்கு. வெற்றியை பாராட்டுறது. வெற்றின்னா எந்த வெற்றி? அக்கிரமமான வெற்றி, அடாவடித்தனமான ரவுடித்தனத்தை ரசிக்கிறவ அவ என்னடான்னா அவன் வம்சத்தை சொல்லி எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சீவிய மிரட்டினான். இவ என்ன சொல்றா? அவன் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கான் தெரியுமாங்கிறான். ஆனா அவன் தோல்வி அடைஞ்சதே தெரியல. அதே மாதிரி அந்த வம்சத்துல இருக்கிறவன் தர்மத்தின் அடிப்படையில பிள்ளைகளை பிரஜைகளை உருவாக்கல,
பிரம்மா மானசீக புத்திரரான பிரம்மா புலஸ்தியர், புலஸ்தியருடைய மானசீக புத்திரர் விச்ரவசு இருக்காருன்னா அவருடைய பிள்ளைகளா வந்த இவரு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய அந்த பரம்பரைக்கு தேவையான ஒரு எண்ணத்துல இவன் நடந்துக்கவே இல்லை. அது இந்த ஏனஜடாவுக்கு தெரியல. பிரஜாபதியான தகுதிக்குள்ளவனா இவன் இல்லை. அதே மாதிரி இந்த அரிஜடா சொல்றது படி அவன் எல்லாரையும் வெற்றி கொள்ளல, நல்லவங்களை எல்லாம் வெற்றி கொள்ளல. சும்மா நேர்மையானவர்கள், அதர்மத்துக்கு பயந்தவர்களை இவனுடைய ரவுடித்தனத்தினால அடக்குமுறையினால வெற்றி கொண்டான். அதே சமயத்துல இவனை விட சிறந்த வீரனா இருக்கக்கூடிய வாலிகிட்ட இவனுடைய வீரம் பலிக்கல. இவனையே சர்வ சாதாரணமா ஒரு சின்ன பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தன் குழந்தைகளுக்கு விளையாட கொடுத்துருக்கான். ஏன்னா இவனுக்கு அந்த 20 கைகளும் 10 தலைகளும் இருக்கிற உருவம் வாலிக்கு விசித்திரமா இருந்தது. அவங்க விசித்திரமான வானரர்கள் தான். ஆனா அவனுக்கு இது மனிதரும் அல்லாத, நம்மள மாதிரி ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லாத விசித்திரமான தோற்றத்துல இருக்கிறானேன்னு சொல்லி விளையாடுறதுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கான். அதுல இருந்து தப்பிக்கவும் முடியல. அது மாதிரி தூக்கி அந்த பிள்ளைகளே தூக்கி தூர எரிஞ்சிருவாங்க. தப்பிச்சா போதும், தலைதறிச்சா ஓடினும் ஓடி வந்து ஒளிஞ்சவே இந்த ராவணன். அதெல்லாம் இந்த அரிஜடாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி அவ வெற்றியை சொல்றான். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ராட்சசியும் பிரகாசா, விகடா, துர்முகி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தன்மையில அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய குணம் இருக்கும். துர்முகிங்கிற சொல்றா, இங்க ராவணனுக்கு பயந்துகிட்டு வாயு பகவானே பெருங்காற்ற வீச மாட்டான்றான். சூரியனே வெப்பத்தை அதிகமா தரமாட்டாரு எங்க நாட்டுக்கு அப்படிங்கிறா. சண்டமாருதம் இல்லை, மந்தமாருதம். கருமையான கண்களை படைத்தவளே, நீ ஏன் அவருக்கு இணங்க மறுக்கிறேன் அப்படின்னு அந்த துர்முகி சொல்றான். அதாவது எந்த நேரமும் அங்க ஒரு வறண்ட காற்றோ வேகமான காற்றோ வர்றதில்லை. மந்தமா அழகா இனிமையா தென்றல் போலதான் வீசுமா. அதே மாதிரி சூரியனும் வெப்பத்தை தர்றதில்லை. இதெல்லாம் இந்த துர்முகிக்கு அப்படி தோணுது. உண்மையிலே அதுக்கு காரணம் அங்க இருக்கிற அந்த அசோக வனங்கள், மரங்கள். அது இயற்கையாகவே அந்த அடர்ந்த மரங்களும் நீரூற்றுகளும் அந்த வெயிலையும் தண்ணீர் காற்றையும் இதமாக்கி வச்சிருக்குது. இது இயற்கையா இறைவனால் நம்ம வசிப்பிடத்துல இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த துர்முகி தெரியல. இதெல்லாம் இன்பமா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எங்க ராஜா ராவணன் தான் அப்படின்னு நம்புற முட்டாள். அதனால இவர்கள் எல்லாரும் சொல்லி சீதைய இந்த தெய்வீகமும் அதாவது தேவர்களும் இயற்கையும் எங்கள் ராவணனுக்கு பணியும் போது மானிட பெண்ணான நீயே பணியக்கூடாது. உன்னுடைய சிறப்பு உனக்கு மனித அறிவுல இருக்கிறதுனால உனக்கு எங்க ராவணனுடைய சிறப்பு தெரியல. அவனுக்கு நீ இணங்கினா உனக்கு எவ்வளவு சுகபோகமா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எடுத்து சொல்றோங்கிறத அன்பா சொல்லாம தங்களுடைய பிடிவாதத்தினால மிரட்டலா சொல்றாங்க. அது இப்போவும் தான் எப்போதும் தான் நடக்குது. 1000 காலத்துக்கு முன்னாலேயும் 5000 காலத்துக்கு முன்னாலேயும் நடந்துச்சு, இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. போலியா நம்மள மிரட்ட பணிய வைக்கிற வேலை. இந்த கொடூரமான ராட்சசியினுடைய மிரட்டலுக்கும் பயத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒரு தீய சக்திகளால சாதாரண மக்கள், அதாவது பலகீனமானவர்கள், அவர்களுக்கு தர்மத்தின் சாயல், தர்மத்தோட நேர்மையினுடைய வாழ்க்கையின் உறுதியினுடைய அறிமுகம் இல்லாதவர்கள், தீமையும் அறிமுகமாகல, தீமையால் ஏற்பட்ட துன்பங்களை மட்டுமே அனுபவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேர்மையா இருக்கக்கூடிய இன்பங்களையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இன்ப துன்பத்துக்கு காரணம் நமது குணத்தினால, நம்ம விதி பயன், நம்ம தலையெழுத்து தனக்குத்தானே நொந்துகிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சுந்தரகாண்டம் ஒரு வரப்பிரசாதம். ஆஞ்சநேயனுடைய திருவடிகளை சேர்ந்து சும்மா கதை கேட்கிற மாதிரி கேட்டா கூட போதும், நினைச்சாலும் போதும். ரொம்ப ஆழமா பக்தியோ புத்தியோ அல்லது அதுக்குன்னு ஒரு தவமோ விரதமோ எதுவுமே தேவையில்லை. நீ இன்பத்திலையும் துன்பத்திலையும் அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம
எந்த செயல்னால நமக்கு இன்பம் வருது, எந்த செயல்னால துன்பம் வருது, எதையெல்லாம் நம்ம இன்பம்னு நினைச்சு போறோமோ அதெல்லாம் நமக்கு சுமையாகுது, எதெல்லாம் நினைச்சு நம்ம பயப்படுறோமோ அதெல்லாம் நம்மளை எந்த துன்பமும் படுத்தல. இப்படி பல்வேறு வகையான உணர்வுகளை அலைகிறமேனு தன்னுணர்வு பாதையில தன்னை அவன் திரும்பி பார்க்க தெரிஞ்சா அவனுக்கு சுந்தரகாண்டம் படிக்கிறது இந்த ஆஞ்சநேயனையும் ராமனையும் லட்சுமணையனையும் சீதையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், அவங்க வாழ்க்கையில அடுத்து படிப்படியான முன்னேற்றங்கள் உறுதியாக இருக்கும். கால நேரம் அதனாலதான் பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, உன்னுடைய ஜாதகப்படி ராமாயணத்துல இந்தந்த காண்டங்களை இந்தந்த பகுதிகளை படிங்க அப்படின்னு. அதை படிக்கிறதுனால மந்திர தந்திரத்தினால விளைகிற மாங்காய் காய்க்கிற மாதிரி கிடையாது. அதை படிக்கிறதுனால தன்னுணர்வு தன் உள்ளுணர்வுல நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா நாம என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது, யார் ஆண்டணும்னு தனக்கான குருவை தேட சொல்லும். அப்படி ஒரு குருவை தேடி ஒருத்தர் சரணடைஞ்சிட்டா அவன் வாழ்க்கை பூர்ணமா வெற்றி. முதல் வெற்றி இந்த ஜென்மத்துல பரிபூர்ணம் ஆயிரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.